ஊடக நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் தோஹா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட ஃபுட்பால் கிரவுண்ட்ல இருக்கோம். தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்துற பொங்கல் விழா நல்லபடியா போய்கிட்டு இருக்குது. காலையில 8 மணிக்கெல்லாம் வந்து பொங்கல் வச்சு இறக்கியாச்சு. கோல போட்டி நடந்துட்டு இருக்கு நம்ம பேக் சைட்ல. அதுக்கு வந்து இப்போ டைம் அப் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஜட்ஜ்மெண்ட் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். உங்க நேம் என்னது? என் பேர் ஸ்வர்ணா. ஓகே, ஸோ நீங்க வந்து சோலோ இது கோல போட்டியில வந்து பங்கெடுத்திருக்கீங்க. உங்களுக்கு அதுக்கு எவ்வளோ எக்ஸைட்டடா நீங்க இருந்தீங்க இந்த இதுக்கு? ஆக்சுவலி நான் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருந்தேன். ஏன்னா வந்து ஆர்ட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய ட்ராயிங்ஸ் பெயிண்டிங்ஸ்லாம் வந்து வீட்டில் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி வந்து ஒரு காம்படிஷன் வந்து கத்தாரில் கண்டக்ட் பண்ணது வந்து இட் இஸ் வெரி குட். நம்மளோட ட்ரெடிஷனை நம்ம பசங்களுக்கு சொன்ன மாதிரியும் இருக்கும். பொங்கல்னா என்னென்ன காம்படிஷன்ஸ் வைப்பாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு யூத் கிளப் மூலயமா வந்து இது மாதிரி ஒரு காம்படிஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணது வந்து இட்ஸ் ரியலி அப்ரிஷியேட்டட். நீங்க வந்து இது வந்து சோலோவா ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து பண்ணீங்க. அதோட ப்ரெஷர் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஆக்சுவலி நம்ம ஊர்ல எல்லாம் பண்ணும்போது மார்னிங்கே எழுந்திரிச்சு அம்மா கூட எல்லாம் சேர்ந்து கோலம் போடுவோம், அம்மா தங்கச்சி கூட எல்லாம். அந்த ஃபீலிங் வந்து இங்க நமக்கு கிடைக்காது. பட் ஆனா வந்து சோலோவா போடும் போது ஓகே, நம்ம ஃபேமிலில இருந்து நம்ம ஒருத்தவங்க வந்து போட்டிருக்கோம் அப்படின்றப்ப வந்து கொஞ்சம் எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. நான் காலையில எப்பயுமே வந்து ஸ்கூல்னா கூட இங்க 5:30 ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடும். காலையில நான் 6 o'clock ஆயிடும் எழுந்திருக்கிறதுக்கு. 6:30 பஸ்க்கு 6 o'clock. பட் இன்னைக்கு கோலம் போட்டினாவும் காலையில 5 மணிக்கே முழிப்பு வந்துருச்சு, தூக்கமே வர. Oh, that's nice. Hi, உங்களோட நேம்? பிரியங்கா என் பேர். ஓகே, ஸோ நீங்க வந்துட்டு சோலோ ரங்கோலியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு அது அந்த இது வந்து உங்களுக்கு எப்படி வந்து இதாச்சு? சோலோவா பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்றது எப்படி வந்துச்சு? ஆக்சுவலி நான் வந்து நியூ டு கத்தார் இப்போ. ஸோ எனக்கு பெரிய கம்யூனிட்டி, அந்த செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் இன்னும் எனக்கு பழகலை. ஸோ அதுக்கு தான் மெயினாக நான் இந்த கிளப்புக்கே வரவே செஞ்சு, சரி ஓகே நம்ம மக்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, சரி சோலோலே போகலாம் அப்படின்ட்டு சூஸ் பண்ணேன். தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தின இந்த காம்படிஷன்ல வந்துட்டு இந்த ஒரு அவுட்புட் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான ப்ராக்டிஸ் உங்களுக்கு எவ்வளோ நாள் இருந்துச்சு? ஆக்சுவலி எனக்கு ரொம்ப முன்னாடி தான் தெரியும். 1 வீக் முன்னாடி தான் இந்த மாதிரி தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து இந்த மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, அவங்கள பற்றி நான் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸ், அது இது நிறைய பசங்களுக்கும் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டேன். சரி ஓகே, அப்படின்னா நம்மளும் சரி ஓகே பார்ட்டிசிபேட் பண்ணலாமே, ஒரு ட்ரை கொடுக்கலாம் அப்படின்ட்டு சடனாக வந்து சேர்ந்து இது பண்ணதான். பயங்கர இதுக்குன்னு ஹார்ட் ஒர்க் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இங்கே இல்லை, ஸோ ஒரு சோஷியலைஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்துகிற இந்த பொங்கல் விழா மூலயமா உங்களுக்கு இன்னும் நிறையா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இன்னும் பெருசாக ஆகணும் அப்படின்றதுக்கு நாங்கள் விஷயம் சொல்லிக்கிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஒரு குரூப்பாக சேர்ந்து யாரை கூப்பிடுறது யாரை விடுறது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கணும் அப்படின்ற ஒரு இதையும் நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். யா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் ஒரு டீமாக இல்லாமல் சோலோவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நான் டீமாக இது பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். தேங்க்ஸ். தேங்க்யூ. வணக்கம், உங்களோட நேம்? ருத்ரா. ஓகே, உங்களோட டீம் மெம்பர்ஸையும் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. ஷர்மிளா தேவி, பிருந்தா, கௌரி, அமுதா. இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்க எத்தனை நாளா வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க, இல்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு? ப்ரிப்ரேஷன் நேற்று தான் ஸ்கூலும் செலக்ட் பண்ணது. 1:30 வரைக்கும் நைட்டு போட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி தான் வரணும்னு போட்டு பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி நேற்று ப்ரிப்பேர் பண்ணி வந்தது தான். தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்துகிற ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுல வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களோட ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ தமிழ் மக்கள் ஒரே டைமில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்யூ இந்த ஈவெண்ட் நடத்துனவங்க எல்லாருக்கும். தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான பொங்கல் ஈவெண்ட்டை நம்மளுக்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த ஈவெண்ட்டை பற்றி உங்களோட ஒரு கமெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ரியலி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ். ஸோ மேலும் மேலும் இதே மாதிரி நிறைய ஈவெண்ட் அவங்க பண்ணணும், நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்கு தமிழ் யூத்துக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. குட் ஈவினிங். தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெரிய பொங்கல் ஈவெண்ட்டை நடத்தியிருக்காங்க. அதுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுங்களா? நாங்கள் மார்னிங்லேருந்து இங்கே இருக்கோம். ஸோ நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. பெரியவங்க மட்டும் இல்லை, கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்யூ டு த ஸ்போர்ட்ஸ் கிளப் தமிழ் யூத்.
தேங்க்யூ. ஓகே சார், உங்களோட கமெண்ட் சார். ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய க்ரௌடை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வந்த எல்லா வயதுக்கும் ஏற்ற மாதிரி எல்லா ஈவெண்ட்டுமே இருந்துச்சு. எல்லாருமே நல்லா கவர் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. நாங்கள் தரவாக என்ஜாய் பண்ணோம். சார், உங்களுக்கு இந்த இதில் வந்து பிடிச்ச கேம்ஸ் பசங்களுக்கு வச்சதோ இல்லை மென்ஸுக்கு வச்சதோ ஓவரால் உங்களுக்கு எந்த பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? ஆக்சுவலி நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். பட் கிட்ஸ் நடக்கும்போது வந்து அந்த டக் வாக் அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்படின்னு சொல்ல போனால் 2025 இதோட ஃபர்ஸ்ட் தமிழ் கமிட்டியோட ஒரு லார்ஜ் மீட்டாக இருக்குது. ஸோ அதில் கலந்து ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் இது இந்த இயர் ஒரு நல்ல ஸ்டார்ட் ஃபார் எவ்ரி ஒன் அண்ட் ஆல் தி பெஸ்ட். Thank you so much. What was your favorite game? I really like to do the lemon and the spoon. So you enjoyed the game? Okay, thank you so much. Thank you. தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான பொங்கல் ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே கோல போட்டியில் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்களும் கோல போட்டியில் இருந்தீங்களா? இல்லைம்மா, நான் இப்போ தான் வந்தேன். கத்தார் முத்தமிழ் மன்றம் சார்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. காலையிலேருந்து ப்ரோக்ராம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2500 பேர் வந்திருந்தாரு அப்படின்னு நம்ம திரு சத்யராஜ் சொன்னார். ரொம்ப நல்ல ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இதே மாதிரி தொடரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி. நீங்கள் வேறு எதுலையாவது பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா? இல்லை, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு கூடுகையே வந்து ஒரு சிறந்த ஒரு நட்பு வளர்க்குற ஒரு இது தானே. நல்லா இருந்துச்சு. நாங்கள் காலையிலேருந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ டைம் ஆயிடுச்சு, போகிறதுக்கு மனசு இல்லை, ஆனால் கிளம்பிட்டு இருக்கோம். தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதுபோன்று தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது நம்ம வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது ஒரு மிக சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த சத்யராஜ் என்ற குழுவினர்களுக்கு மிக்க நன்றி. அதாவது விவேகானந்தர் சொன்னார், ஒரு 1000 பேரை தாங்க இந்தியாவை மாற்றி காட்டினேன்னு சொன்னார். அதுபோன்ற ஒரு துடிப்பான இளைஞர்களை சத்யராஜ் அவர்கள் வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி அனைத்து தமிழ் சொந்தங்களையும் ஒன்று அப்பப்போ இது போன்ற நிகழ்ச்சிகளை தான் நம்ம பார்க்க முடியுது, சந்தோஷத்தை பகிர முடியுது. இது போன்ற நிகழ்வு வருடம் தொடர்ந்து நடைபெறணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கு. எனக்கு ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா கடல் கலந்து வந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து ஒரு ஒற்றுமையாக இன்றைக்கி வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என் பேர் மணிவேல். ஜலாஷா. நான் வந்து ஃபஸ்ட் இயர் 1 இயர் தான் ஆகுது. இந்த பொங்கல் பண்டிகை கொண்டாட ஊரில் இருக்கிற ஃபீல் இல்லை, ஆனால் அதோட இங்கே நிறையா ஃபீல் இருக்குது. ஊரை விட்ட சந்தோஷமே இல்லை. இங்கே நிறையா ஃபங்க்ஷனு நிறையா போட்டி நடந்திருக்கு. அதனால் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாக இருக்கேன். நல்லா ஜாலியாக இருக்கேன், என்ஜாய் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் சத்யராஜ் அண்ணா ரொம்ப எல்லாம் உற்சாகமாக எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணி நல்லா பண்ணுறாரு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊரோட இங்கே நல்லா ஊரை கூட மிஸ் பண்ணிவிட்டு, ஆனால் இங்கே மிஸ் பண்ண முடியல. திருப்பி நம்ம தமிழ்நாடு போகணுன்னா கூட கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு கத்தார். என் பேர் குமாருங்க, யாழ்னி குமார். சொந்த ஊர் கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். கத்தாரில் கிட்டத்தட்ட 18 வருஷமாக இருக்கேன். கத்தாரில் தமிழ் நிகழ்ச்சி அப்படின்னா அவசியம் நாங்கள் கலந்துப்போம். எல்லா நிகழ்ச்சியிலுமே கலந்துப்போம் அழைப்பின் பேரில். இந்த நிகழ்ச்சிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு வேர்ல்டு ஆர்கனைசேஷன், அதாவது ரிஜிஸ்டர் ஆர்கனைசேஷன் பண்ணுனா கூட இவ்வளோ மாஸ் க்ரௌடை கொண்டுட்டு வந்திருக்க முடியாது. நான் காலம்பரை மார்னிங் டயத்தில் வந்ததுலேருந்து இவ்வளோ நாளி இங்கே இந்த ஒருங்கிணைப்பாளர்களும் சரி, இங்கே கலந்துக்கிட்டவங்களும் சரி, இவ்வளோ எனர்ஜியாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. தமிழனுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. அந்த தமிழனுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறது இங்கே வந்த தமிழ் மக்களை பார்க்கும்போது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தமிழ் வாழ்க, உலகமெல்லாம் தமிழ். உங்களோட பேர் என்னது? யாழ்னி. உங்க பேரு? மதுராந்தகன் குமார். ஓ, நைஸ் டிஃப்ரெண்ட் நேம். ஓகே, உங்களுக்கு நீங்க கேம்ஸ் ஆடி இருப்பீங்களா? அந்த கேம்ஸ்ல எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு ஈவெண்ட்ல? ரன்னிங் ரேஸ் பிடிச்சிருந்துச்சு. எல்லா கேமுமே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு? எனக்கு ஸ்பூன் அண்ட் லெமன் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரன்னிங் ரேஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. தமிழ் யூத் ஸ்போர்ட்ஸ் கிளப் வந்து ஒரு பிரம்மாண்டமான பொங்கல் ஈவெண்ட்டை நடத்தியிருக்காங்க. அதை பற்றின உங்க கமெண்ட். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பேர்? சூப்பர்மா. என் பேர் சாமிக்கண்ணு. நான் தமிழ்நாடு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகோன்றி இரும்பேடு கிராமம். நான் கத்தாரில் 18 வருஷமாக இருக்கேன். இந்த ப்ரோக்ராம் பார்த்தினாக்கா நம்ம தமிழ்நாட்டு மக்களோட ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி. ரொம்ப கெத்தாக மாசாக இருந்தது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அனைத்து தமிழ் வாழ் மக்கள் கத்தாரில் தோய்களுக்கும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சி வந்து சொந்த ஊரில் இருந்த போல இருந்தது. நான் ரொம்ப ஹாப்பியானேன். எப்படி நம்ம வீட்டில் எப்படி ஒரு பொங்கல் கொண்டாடுவோமோ அதுபோல் இன்றைக்கி மக்களாக சந்தோஷமாக இன்றைக்கி கொண்டாடாங்க. எல்லோரும் சிறப்பாக பண்ணாங்க. ஐ எம் வெரி ஸோ ஹாப்பி. தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. ரியலி கிரேட்.
இந்த மாசு கத்தாரில் சிறப்பாக பண்ணாங்க. கிரேட், வெரி ஹாப்பி மேடம். Thank you so much, sir. Thank you. Happy Pongal to you. வாழ்க வளமுடன். Thank you so much.